உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. சற்று முன் வந்து ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி ஜுடிஷியல் சபார்டினேட் சர்வீஸ்லேருந்து பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. சீனியர் கிரேடு ஸ்டெனோ 6 வேகன்சி, ஜூனியர் கிரேடு ஸ்டெனோ கிராப்பர் 9 போஸ்டிங், டிரான்ஸ்லேட்டர் 2 போஸ்டிங், ஜூனியர் கிளர்க் 23 போஸ்டிங், டைபிஸ்ட் 13 போஸ்டிங், டிரைவர் 1 போஸ்டிங், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 20 வேகன்சி இருக்குது. அதாவது அலுவலக உதவியாளர். மொத்தம் டோட்டலாக 74 பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் கிடையாது. மேற்கொண்ட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம தெளிவாக வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல் ஹைகோர்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 23/4/2024 சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரியை பிறப்பிடமாக கொண்டவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வச்சு தி ரிஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் சென்னை 6,104 அப்படிங்கிற அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அந்த கவர் மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இதை மென்ஷன் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர்லாம் எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அதில் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆர் இன்வென்டட் ஃப்ரம் தி எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன் சொல்லியிருக்காங்க. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசமான புதுச்சேரியை வந்து சேர்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே லிங்க் இருக்குது, அதில் பார்த்துக்குங்க. எத்தனை போஸ்டிங் அப்படிங்கிறதே அந்த இதை வந்து பார்த்து படிச்சுங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 37 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அது என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் ஜூனியர் கிளர்க்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங் வந்து லோயர் ஹையர் வந்து முடிச்சிருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி 12th முடிச்சிருக்கணும். ஹையர் லோயர் வந்து அவங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் வந்து 10th படிச்சிருந்தா மட்டும் போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உமன் ஹேண்டிகேட் அதே மாதிரி SC ST ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் MPC OPC PT PCM EPC அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா வந்து கட்டணும். அதில் MTS போஸ்டிங் வந்து 500 ரூபா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல், மென்டல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம்லாம் இதில் வந்து கிடையாது, பார்த்துக்குங்க. இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் டாபிக் வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 100 மார்க்கு 40 மார்க் எடுத்தால் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஜாப்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸு, பேசிக் மேக்ஸு, அடுத்து ஹவுஸ் கீப்பிங்கு, ஃபுட் அண்டு சர்வீஸ், ஃபுட் ப்ரொடக்ஷன், டிராபிக் சைன், டிராபிக் ரூல்ஸ், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ், ஆஃபீஸ் வெல் கீப்பிங் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 100 மார்க் தான் இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்முடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நீங்களும் அது மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க, இதுக்கு வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பாஸ் பண்ணிடலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு.
இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே லிங்க்ல இருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டணும். நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டிக் பண்ணணும். இப்போ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் வந்து டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் 10th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி உங்கள் நேம் வந்து டைப் பண்ணிடுங்க, எழுதிருங்க. எந்த உங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதான் நான் முன்னாடி சொன்னேன், நிறைய சேனல் வந்து உங்களை ஏமாத்துறதுக்காண்டி என்ன செய்வாங்க அப்படின்னா தமிழ்நாடு சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு வந்து இதில் இல்லை. இது வந்து நீங்கள் புதுச்சேரி, காரைக்கால், மேகி, ஏனம் போன்ற அந்த யூனியன் பிரதேசத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால நீங்கள் புதுச்சேரி அப்படின்னா அதை வந்து டிக் பண்ணிடுங்க. உங்களுடைய அப்பா பேர், அதுக்கடுத்து உங்களுடைய கணவர் பேர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் 1/1/2024 உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, வயசு எவ்வளவு அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க. அடுத்து ஜென்ரல் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க. அவங்க நீங்கள் டைவர்ஸா இல்லை விடோவா அதையும் டிக் பண்ணிடுங்க. பெர்மனன்ட் அட்ரஸ், திரும்ப அதே அட்ரஸ் வந்து உங்கள் இதில் வந்து எழுதிருங்க. அடுத்து உங்கள் ஆதார் நம்பரு, பேன் நம்பரு, அதுக்கடுத்து உங்களுக்கு கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. கேஸ்ட்டை வந்து சப்காஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஹேண்டிகேப்பில் உடல் ஊனமுற்றவரான்னு கேட்டாங்க அப்படின்னா நோனா நோன் கொடுத்துங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் என்ட்ரு பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்கு, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பேர்சனான்னு கேட்டிருக்கு, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. உங்கள் டெலிஃபோன் நம்பரு, உங்கள் இமெயில் ஐடியெல்லாம் இதில் ஃபில் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் வந்து தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணணும். நீங்கள் 8ஆம் கிளாஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க்கு இது எல்லாமே இந்த இதில் ஃபில் பண்ணணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தான் அதில் ஃபில் பண்ணிடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் தான் அதில் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன மொழி தெரியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி வேலை பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது டிஸ்மிஸ் ஆகிருக்கீங்கன்னா நோ கொடுத்துருங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களை டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த 500 ரூபா டிடி எடுத்தீங்கன்னா டிடி நம்பரு, டிடி டேட்டு, எந்த பேங்க்கு, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது கோர்ட்லேயோ இதுலேயோ ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. நீங்கள் தான் அரெஸ்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னா நோ கொடுத்துருங்க. இனி அது உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் அந்த எனி அதர் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுருங்க. என்ன டேட்டோ அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு ப்ளேஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இது எல்லாமே ஒரு செட்டு ஜெராக்ஸ் வச்சு அதில் உங்கள் கையெழுத்திட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்கள் நண்பர்கள் யாராவது புதுச்சேரியை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.